இன்னைக்கு கூட கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. நாளைக்கும் கோர்ட்ல கேஸ் போடுவாங்கன்னு பேசிக்கிறாங்க. ரைட்டா? இதெல்லாம் நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்துச்சுன்னா ரொம்ப ஸ்டபனா இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம 12ஆம் தேதி தேர்வு எழுத போறது உறுதி. எல்லாருமே இந்நேரம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சென்டர் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய சென்டர் நம்ம ஊர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்றதையும் கால்குலேட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. 9:30க்கு முன்னாடி கேட் க்ளோசிங் டைம்ன்றதுனால அதுக்கு முன்னாடியே எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுங்க. எக்ஸாம் டைமிங் நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு 10 மணிலேருந்து 1:30 மணி வரை, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு ½ அன் ஹவர் எக்ஸஸாக தராங்க. இப்போ கேண்டிடேட்டு நீங்கள் நம்மளுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த எக்ஸாம் தான் எழுத போகிறோமா அப்படின்றதுல மிக தெளிவாக நீங்கள் இருப்பீங்க. சிலர் கவனக்குறைவாக ஏதோ ஒரு மனநிலையில் நீங்கள் வந்து மாற்றி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருந்துருக்கும். ஆனால் எக்ஸாமெல்லாம் எழுதி பாஸ் ஆனதுக்கு அப்புறமே கூட நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் போயிட்டு கூட நம்மளுடைய வேலைவாய்ப்பு இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தவறான தகவல் கொடுக்குற பட்சத்தில் யாரும் இதை நெகட்டிவாக கருத வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு 3rd பாயிண்டில் கொடுத்துருக்கிறது அதுதான். கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன் இன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதனால் நீங்கள் தான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி சரியாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எக்ஸாமுக்கு போங்க, டு அவாய்ட் டிஸப்பாயின்மெண்ட் இன் லேட்டர். அதே மாதிரி 4th பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த ஒரு ஹால் டிக்கெட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான எந்த ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்காது அப்படின்றது. அண்ட் 5th ஒன் எல்லாருமே படிச்சுருப்பீங்க கட்டாயம். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் என்ன பண்ண மாட்டாங்க, சென்டரை மாற்ற மாட்டாங்க. அண்ட் இந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 2 மணி வரை கால அவகாசம் அப்படின்றது நம்மளுக்கு மேலவே கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் இப்போ 7th பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஹால் டிக்கெட் இல்லாமல் உங்களால் உள்ளார நுழைய முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஜெராக்ஸும் போட்டு இருப்பீங்க. சில பேருக்கு கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணுமா அப்படின்ற பயம் எல்லாமே இருக்கும். உங்களால் முடிஞ்சது வாய்ப்பு இருக்குன்னா எடுங்க. இல்லாட்டி பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும். இங்கே எங்கேயும் நமக்கு கலரில் தான் இருக்கணும்னு நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் ஹால் டிக்கெட் இல்லாமல் போக முடியாது. 1க்கு 2 காப்பியாக கூட எடுத்துக்குங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் எக்ஸாம் சென்டரில் போயிட்டு கூட நம்மளோட வாட்டர் பாட்டில் தெரியாமல் கூட அதில் ஊற்றிக்கலாம். இல்லை பறந்து போகலாம், இல்லை கிழிஞ்சு போகலாம், ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதனால் கேர்ஃபுல்லாக 2 ஹால் டிக்கெட் ஆச்சு குறைஞ்சது எடுத்துகிட்டு போங்க. ஒன்று வேறு பேக்கில் வச்சுங்க, இல்லை வேறு டெக்ஸ்ட் புக்கில் வச்சுருங்க. ஒன்று நார்மலாக நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இன்கேஸ் கேரி பண்ணுறது மிஸ் ஆகிடுச்சுன்னா ரிசர்வில் இருக்கிறது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 8th பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் நிறையா பேர் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டி கார்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம மறந்துடுவோம். சில பேர் அதை தவிர வந்து பண்ணுறாங்க. அது பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஹால் டிக்கெட்டை ஜெராக்ஸ் எடுக்கும் போதே உங்களுடைய ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, இல்லை டிரைவிங் லைசன்ஸோ, நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கட்டாயம் ஆதார் கார்டு இருக்கும். அதனால் நீங்கள் ஆதார் கார்டே எடுத்துகிட்டு போங்க. இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் இதில் வந்து ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட ஒரிஜினல் இல்லை, என்கிட்ட ஆதார் தான் இருக்குன்னு. ஆதார் இஸ் வேலிடேட்டட் அஸ் ஒரிஜினல். அதை ஒரிஜினலாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. நீங்கள் அந்த ஆதாரியை கூட நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பட் அதை நீங்கள் கலர்லேயே கூட எடுத்துகிட்டு போகலாம் ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஓகே, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ அப்லோட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோலாம் சேஞ்ச் பண்ணி நம்ம வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கார்டு வந்து போஸ்டரில் வீட்டுக்கு வந்திருக்காது. நம்ம ஆதார் தான் டவுன்லோட் பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் ஆதார் எடுத்துகிட்டு போங்க, அதை ஒரிஜினலாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபோட்டோ ஐடியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகாத பட்சத்துலேயும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் த கேண்டிடேட் வில் பி சப்ளைட் கொஷின் புக்லெட் இன்க்ளூடிங் ரஃப் ஷீட்ஸ் ஃபார் கேரிங் அவுட் ரஃப் ஒர்க். உங்களுக்கு கொஷின் புக்லெட் தரும் போதே ரஃப் ஒர்க்குக்கும் பேப்பர் தருவாங்க அப்படின்றத இதில் கொடுத்துருக்கு. ஒரு வேளை உங்களுக்கு பேப்பர் தராத பட்சத்தில் லாஸ்ட் பேஜ், அதாவது அந்த லாஸ்ட் லீஃப் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸாக இருக்கும். நீங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இஃப் அட் ஆல் இன்கேஸ் எக்ஸாமில் கொடுத்தாங்கன்னா தட்ஸ் ஃபைன். அந்த 10th நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இது ரொம்ப முக்கியமான பகுதி. அட்டண்டன்ஸ் ஷீட்டில் உங்களுடைய ப்ரெசன்ஸை நீங்கள் போடும் போது அந்த காலமை நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பெனில் தான் ஷேட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் தென் இப்போது நம்ம அட்டண்டன்ஸ் ஷீட்டில் நம்மளோட OMR நம்பர் எழுதுவோம், கொஷின் புக்லெட் நம்பர்லாம் எழுதுவோம். இதை நீங்கள் ஷேடும் பண்ணணும் அண்ட் ரிட்டன்லையும் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்களுடைய OMR ஷீட் நம்பரில் வந்து 0476543889 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிட்டனாகவும் எழுதியிருக்கணும். அங்கே அந்த காலமில் நீங்கள் ஷேடும் பண்ணுவீங்க. அந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணணும். ரைட்டா? அண்ட் 11th பாயிண்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுது, இது காமன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா நிறைய பேர் நம்ம ப்ரைவேட் டீச்சர்ஸாக இருந்தாலும், இல்லை பார்ட் டைம் டீச்சர்ஸாக இருந்தாலும், இல்லை டெம்பரரி போஸ்ட்டில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் டிஎன்பிசிக்கு கண்டிப்பாக சூப்பர்வைசன் போயிருப்பீங்க.
அந்த டிஎன்பிசிக்கு நீங்கள் சூப்பர்வைசன் போகும்பொழுது அதில் நீங்கள் கேண்டிடேட்டை என்னென்னலாம் உள்ளே எடுத்துகிட்டு வர விட மாட்டீங்களோ, லைக் ஸ்மார்ட் வாட்ச், கால்குலேட்டர், எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஓகே, இந்த ப்ளூடூத், டேபு, இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உள்ளார எடுத்துகிட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக நம்ம அதை தவற செஞ்சிடவே கூடாது. அண்ட் ஜென்னாக இருந்தீங்க அப்படின்னாக்கா பெல்ட் வியர் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் வாட்சஸ் காட்டக்கூடாது, ஷூஸ் போட்டுன்னு வரக்கூடாது, ஹை ஹீல்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷுட் கம் ஒன்லி இன் செப்பல்ஸ் ஆர் சாண்டல்ஸ். நீங்கள் நம்ம கால் தெரியணும் அவங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு காலனியும் நம்ம அணிஞ்சிக்கலாம். கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலவுட் டு கேரி எனி பிரிண்டட் ஆர் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் எக்ஸப்ட் த ஹால் டிக்கெட் அண்ட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இன்சைட் த எக்ஸாமினேஷன் ஹால். உங்களுடைய ஹால் டிக்கெட்டு, உங்களுடைய அந்த ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பாஸ்போர்ட், வாட் எவர் இட் மேபி. இதை தவிர்த்துட்டு எந்த ஒரு பிரிண்டட் ஷீட்டையும் நம்ம உள்ளார எடுத்துடக்கூடாது. அப்போ நான் பிரிண்டட் ஷீட் எடுத்துகிட்டு போகல, ரஃப் ஒர்க்குக்கு நான் ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு போனேன்னா எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது 2 பேப்பர், பென். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு ஓஎம்ஆரில் மேபி அந்த ரிஜிஸ்டர் நம்பர்லையோ இல்லை எதுலேயோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா ஒயிட்னர் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இல்லை இன்கேரேசர் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அதை வேணும்னா நம்ம கேரி பண்ணிக்கலாம் வித் த கன்சர்ன் ஆஃப் ஹால் சூப்பர்வைசர். நம்ம அவர்கிட்ட சொல்லிக்கலாம், இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை அவர்கிட்டே கூட நம்ம கொடுத்துடலாம். ஓகே, எல்லாருமே நம்மள சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க. அண்ட் தென் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு பிரிங் ஒன்லி டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் டு ஃபில் அப் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் அண்ட் ரஃப் ஒர்க் ஷீட்ஸ். இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் நம்மளோட பென்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோரிட்டோ இந்த மாதிரி பெண்ணெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உள்ளார நம்மளுக்கு ரீஃபில் தெரியும். ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை தான் அவங்க கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமு மல்டிபிள் அப்ஜெக்டிவ்ன்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஓகே, அந்த 3.5 மணி நேரம் வந்து இது நடக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு 4 மணி நேரம். அண்ட் இப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்றது நம்ம இவ்வளோ நாள் படிச்சுக்கு வந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இதை விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதனால் நேரம் தான் விரயமாகும். அண்ட் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக அந்த ஹாலில் சைலன்ஸை தான் மெயின்டைன் பண்ணணும். யாரும் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. கண்டிப்பாக நம்ம அதை செய்ய போகிறது இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு ஆன்சர் கேட்கறதுனால இவ்வளோ நாள் நான் படிச்சுட்டு வந்ததை இழக்க விரும்பலை. ஓகே, அதனால் நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம். பட் இன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க கொடுக்க வேண்டியது அவங்களோட இது. எனி அன்ஆத்தரைஸ் பர்சன் உள்ளார வரவே முடியாது. அதெல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க, அந்த கன்சர்ன் சீஃப் பார்த்துப்பாங்க அது எல்லாத்தையுமே. நீங்கள் எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை டிபார் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் சரியாக படிக்காமல் நீங்கள் எனக்கு இது தெரியாது, இதை நான் படிக்கலை, இதை நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸாம்லேருந்து வெளியேற்றப்படுவீங்க. விச் மீன்ஸ் இது படிக்கலைன்னா நீங்கள் வெளியேற்றப்படுவீங்கன்றது அதுக்கு அர்த்தம் இல்லை. இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அங்கே போயிட்டு நீங்கள் நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க இந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் இது இப்படி தான் இருக்குது, நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க, இதை அலோவ் பண்ண முடியாது, வெளியில் போங்கன்னு சொல்லிட்டா நம்மளுக்கு தேவையில்லாத கஷ்டம். ஓகே, அதனால் இதை எல்லாத்தையுமே படிச்சுட்டு போங்க அப்படின்றது தான் அவங்களுடைய 20th இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. த ஹால் டிக்கெட் ஷெல் பி ரீடைன்டு பை த கேண்டிடேட்ஸ். நம்ம ஹால் டிக்கெட் முடிச்சுட்டு நம்மளே தான் கையில் எடுத்துகிட்டு வருவோம். புதுசாக எழுத போகிறவங்களுக்கு தான் இந்த டவுட்டெல்லாம் இருக்கும், அவங்களே வாங்கிப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு. அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. ஹால் டிக்கெட்டு, அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ், வாட் எவர் இட் மேபி, நீங்கள் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போகிறது, அது கொஷின் புக்லெட் நம்ம கையில் தான் நம்ம வந்து கொண்டு வருவோம். The board reserves the right to postpone or cancel the examination in case of issue like law and order situation, natural disaster, etc. இந்த 22வது பாயிண்ட் தான் எல்லாருக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பதற்றம். ஏன்னா இன்னைக்கு கூட கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, நாளைக்கும் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்கன்னு பேசிக்கிறாங்க. ரைட்டா? இதெல்லாம் நினச்சி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்துச்சுன்னா ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம 12ஆம் தேதி தேர்வு எழுத போகிறது உறுதி. அதனால யாரும் பதட்டப்பட வேண்டாம். With regard to conduct of examination, decision of the board shall be final and binding. நாங்கள் இந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணுறோன்னு கூட பின்னாடியே அவங்க அறிவிக்கலாம். லைக் பாலிடெக்னிக் எக்ஸாம் ஒரு வாட்டி அறிவிச்சாங்களா, அந்த மாதிரி. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, போய் எழுதிட்டு வந்துட்டு நார்மல் லைஃப்பை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் நம்மளுக்கு இந்த ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். 24வது பாயிண்ட்டு, இம்பர்சனேஷன் அண்ட் அதர் மால் ப்ராக்டிசஸ் வில் பி லையபிள் ஃபார் கிரிமினல் ப்ராசிக்யூஷன். ஆள் மாறாட்டம் பண்ணி எழுதுறது, இல்லை ஏதாவது ஒரு பிட் பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதுறது, நம்மளுக்கு தெரியாது என்ன கொஷின் வரப்போகுதுன்னு. நீங்கள் வச்சிருக்கிறதுலேருந்து கேள்வியே வராட்டியும் அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் என்ன, நீங்கள் வச்சிருந்தாலுமே நம்மளே எக்ஸாம்லேருந்து டிபார் பண்ணிவிடுவாங்க. ஸோ டீச்சர்ஸ், வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். எல்லாரும் வெற்றி பெறுவதற்கு நான் இறைவனை மனமாற வேண்டிக்கிறேன். வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.